வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் சிஎஸ்சி சீசன் 1 எபிசோடு 19. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபார்மேஷன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ண வந்த அந்த டீமனை நோக்கி ஹீரோ ஃபாஸ்டா போய் அந்த டீமன் வந்து அந்த மாட்டை அட்டாக் பண்ணி வந்து கொண்டுடுறான். என்னது இவன் கிட்ட இந்த அளவுக்கு காம்பேக்ட் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு சொல்லி டீமன்ஸே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக்காகி நிக்குது. அந்த டீமனோட கழுத்துல கத்திய வச்சு, "சொல்லு, நீ எப்படி சடனா இந்த இடத்துக்கு வந்தேங்கிறத என்கிட்ட சொல்லு." "இல்ல, என்னால சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்ல, "நான் இந்த ஸ்வாட உன்னோட நெஞ்சுக்குள்ள இறக்கி, உன்ன கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணுவேன். வலிய தாங்க முடியாம அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட வந்து சொல்லிருவ." "நான் சொல்லிர்றேன். நாங்க எல்லாருமே தாவோ எம்பரரால இந்த ரகசிய உலகத்துக்குள்ள வந்து அடைக்கப்பட்டோம். ட்ரான் சீக்ரெட் ரிலம் டீமன் கிட்ட இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. அதனால தான் நாங்க இங்க வந்தோம்." "டிரான்சிடென்ட் ரிலம் டீமனா? ஓ! நான் இன்னும் இன் டெப்த்தா இந்த ரகசிய உலகத்துக்குள்ள போனேன் அப்படின்னா, நெறைய துரோகங்கள் தான் இருக்கும்னு நான் வந்து நெனைக்கிறேன்." ஹீரோ அந்த டீமனோட கழுத்த வந்து வெட்டி கொன்னுடுறான். டீமன்ஸே நம்ம ஹீரோவ பார்த்து ஷாக்கிங்ல நின்னுட்டுருக்கு. இவன் என்னடா இந்த அளவுக்கு கொடூரமானவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி. "பிரதர் சன், நீங்க இப்ப அந்த ஸ்மால் டீமன்ஸ் கூட சண்டை போட போறீங்க. அப்படித்தானே? நீங்க உங்களுடைய மாஸ்டர் மேல சத்தியம் பண்ணியிருக்கீங்க. அதனால அந்த பாய்சனை நீக்கிற மருந்த எங்ககிட்ட குடுத்துட்டு போறீங்களா?" "நீ எனக்கு வந்து ஞாபகப்படுத்தின. என்னுடைய நேம் ஜியசு. நான் என்னைக்குமே குடுத்த வார்த்தைய வந்து காப்பாத்துவேன். இந்தா இந்த மருந்த நீ வந்து வச்சுக்கோ." ஹீரோ பறக்கும் படகுல ஏறி டாட்டா, பாய் பாய், குட் லக்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஏன் அந்த ஸ்ட்ராங்கான ஆளு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். மீதி இருக்கவங்க வந்து பாய்சன சாப்பிட்டுருக்காய்ங்க. அந்த 5 பேரையும் சுத்தி நின்று டீமன்ஸ் இவங்கள வந்து நம்ம கொல்லணும். நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும், நம்மளுடைய ஃப்ரீடம்க்காகவும். இதுலயும் அந்த பொண்ண புடிச்சு வச்சுக்கிட்டு, "ஏய் பொண்ணே, நீ ரொம்பயே அழகா இருக்க. இந்த பெரிய அண்ணன் உன்ன நான் காயப்படுத்த மாட்டேன். சரியா?" ஹீரோ படகுல போயிட்டே யோசிக்கிறான். ஆமா, அந்த இன்ஃபேன்ட் டீமன் ஃப்ரூட் அது பழுக்கறதுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். அதுவரைக்கும் நான் வந்து என்ன செய்றது? அங்க வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. குகைக்கு வெளிய ஒருத்தன்ட்டு, "ஹ ஹ ஹ! நான் இந்த குகைய வந்து கண்டுபிடிச்சுட்டேன்." "ஆமா, அது என்ன சவுண்டு?" அப்படின்னு சொல்லி ஹீரோ படகுல உட்காந்துட்டு பார்க்குறான். "கியூசி எம்பரரோடைய இந்த ட்ரெஷர் குகைய நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன்." என்ஃபேன் வெளியில நின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். "ஓ! என்ஃபேனா? இவன்கிட்ட நம்ம இருந்தா நமக்கு லக் நெறையாவே கிடைக்கும். அத நம்ம அவன்கிட்ட வந்து சொல்லணும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ கல்லுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அவன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த கோகுல, "தேங்க் யூ சோ மச் என்ஃபேன். உனக்கான பாதைய நான் கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கோகுல ஸ்பீடா வந்து ஓடி போயிடுறான். ஆமா, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் அவன் வந்து பார்த்தா, ஹீரோ தான் வந்து அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான்ல. ஹீரோ அந்த கோகுல வந்து பார்த்தான். நெறைய டைமண்ட்ஸா தான் இருக்கு. அங்க ஹீரோ மேல இருந்து சொட்டுற ஒரு நீர வந்து பார்க்குறான். கிறிஸ்டல் ஸ்டோன் மில்க் ஸ்கை. இதோடைய பிரைஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். இத நான் சேகரிச்சு வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு இது நெறைய அதிர்ஷ்டத்தையும் குடுக்கும். அதுபோக எர்த் கிரேட், ஹெவன் கிரேட், மிஸ்டர் கிரேட், இவ்ளோ ஹெர்ப்ஸ் இருக்கா? இதெல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. யுவர் லக் +5, யுவர் லக் +5, யுவர் லக் +8, யுவர் லக் +7, யுவர் லக் +6, யுவர் லக் +15. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவன் பேக்குள்ள வச்சுக்கிட்டான். என்னன்னு தெரியல. என்னுடைய லக் அது சடனாவே ரொம்ப இன்கிரீஸ் ஆச்சு. ஒருவேளை நான் அந்த என்ஃபேனுடைய குறுக்கால வந்ததுனால அவனுடைய லக்லாம் எனக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஹீரோ நெனைக்க, ஹீரோக்கு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹி ஹி ஹி. ஹாஸ்ட், நீங்க நெனைச்சது சரிதான். நீங்க என்ஃபேனுடைய லக்கெல்லாம் நீங்க இப்ப உறிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் இப்ப இங்க வரல அப்படின்னா, இந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிருப்பான். இங்க உள்ள வந்ததுனால என்கிட்ட எர்த் கிரேட் ஸ்பிரிட் ஹெர்ப்ஸ் அது 1000 இருக்கு. ஹெவன் கிரேட் ஸ்பிரிட் ஹெர்ப்ஸ் அது 100 இருக்கு. அது மட்டும் இல்லாம இம்மோர்டல் கிரேட் ஸ்பிரிட் ஹெர்ப்ஸ் அது 11 இருக்கு. 3 ஜேடு பாட்டில்ஸ்ல 1000 இயர் ஸ்டோன் மில்க்ஸ் அதுவும் இருக்கு. இதெல்லாம் நான் வித்தேன்னா எனக்கு தேவையான எந்த பொருள வேணாலும் என்னால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு, ஆமா அது என்னது அப்படின்னு சொல்லி சைடுல இருக்க ஒரு 2 பொருள வந்து பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு இந்த குகைக்குள்ளேயே ரொம்ப வேல்யூபிளான ட்ரெஷர்னா அது இதுவா தான் இருக்கணும். அதனால தான் இது தனியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அத எடுக்க போலான்னு பார்த்தா, அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் ஸ்னேக் வந்து படுத்து கிடக்கு. என்னது இவ்ளோ பெரிய பாம்பா? எனக்கு தெரிஞ்சு இந்த பாம்பு தான் இந்த 2 ட்ரெஷரையும் பாதுகாக்கும்னு நெனைக்கிறேன். அதனால சத்தம் இல்லாம நான் இத வந்து எடுத்துட்டு போயிரணும். அந்த ட்ரிகர் மெக்கானிசத்த மட்டும் நான் ஆன் பண்ணிறக்கூடாது. அப்படி ஆன் பண்ணா அந்த பாம்பு வந்து கண் முழிச்சுரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சத்தம் இல்லாம அத எடுக்கலான்னு போயிட்டுருக்கான். பின்னாடி அதே சமயத்துல என்ஃபேன் வந்துட்டு அந்த ட்ரிகர் மெக்கானிசத்துல வந்து கிளிக் பண்ணி விட்டுறான். "அட பாவியே!" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்கிங்ல பார்க்க, "பிரதர் சூ, என்ன ஒரு கோஇன்சிடென்ட்டா நம்ம மறுபடியும் 2 பேரும் மீட் பண்றோம். நான் இங்க நெறைய பொக்கிஷத்த வந்து பார்த்து வச்சிருக்கேன். வாங்க நம்மலாம் எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறான். "அட பாவி! நீ தான் அந்த மெக்கானிசத்த ட்ரிகர் பண்ணி விட்டியே! இப்ப அந்த பெரிய பாம்பு கண் முழிச்சிரும். இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல,
அந்த பாம்பு அதே சமயத்துல வந்து கண் முழிச்சு 2 இதையும் பார்த்துட்டு உடனே வந்து அட்டாக் பண்ணுது. முதல்ல இத எடுத்துட்டு இந்த இடத்துலருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த 2 ட்ரெஸரையும் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். "என்னது இவ்ளோ பெரிய பாம்பா?" அப்படின்னு சொல்லி என் ஃபேன் ஷாக்கிங்ல வந்து பார்த்துட்டு இருக்கான். ரகசிய உலகத்துக்கு வெளியில பார்த்தா கிங் மெங்டி அப்புறம் ஹோலி ஏக்னஸ் எல்லாரும் அவங்களுடைய கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய டிசேபிள்ஸ் ரகசிய உலகத்துக்குள்ள போனவங்களுடைய டோக்கன்ஸ் அது எல்லாமே உடைஞ்சு போயிருச்சு. என்ன சொல்றீங்க? எத்தன பேருடைய டோக்கன் உடைஞ்சு போயிருச்சு? 775 பேருடைய டோக்கன் வந்து உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? என்னுடைய டிசேபிள் ஜியோசு அவனோட டோக்கனுமா உடைஞ்சு போயிருச்சு? இல்ல அவனோட டோக்கன் வந்து நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமன் சீக்ரெட் ரிலம்க்குள்ள மேஜரா ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதனால தான் நெறைய டிசேபிள்ஸ் வந்து இறந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இப்படி ஒண்ணு நடக்கவே கிடையாது. ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஆமா, நான் எதுக்கு அந்த துரோகி சீடன பத்தி இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்? எல்லாரும் வந்துட்டு கவலைப்பட தேவையில்ல. நான் என்னோட இல்லூசரி ஐய அந்த ரகசிய உலகத்துக்குள்ள அனுப்பி, அங்க என்ன நடக்குதுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹோலி ஏக்னஸ் அவங்களுடைய இல்லூஷன் ஹைய வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள. அந்த ரகசிய உலகத்துக்குள்ள இருக்க ஒரு 2 பேருமே பார்க்குறாங்க. வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க இங்க வந்து பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன்னு சொல்லி. அதே சமயத்துல அங்க இருக்க டீமன்ஸும் அத வந்து பார்க்குது. ஹியூமன் ரேஸ சேர்ந்தவங்கலாம் நம்மள வந்து அட்டாக் பண்ண போறாங்க போல. அதுக்காக தான் இப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி டீமன்ஸ பார்த்துட்டு இருக்கேன். அந்த டீமன்ஸுக்கெல்லாம் ஹெட்டா இருக்க டீமனும் அங்க வந்துருது. யாரும் வந்து கவலைப்பட தேவையில்ல. இந்த ரகசிய உலகத்துக்குள்ள யாராலயும் நம்மள வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஈவன் அந்த சேன் கிங்கால கூட நம்மள வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஹியூமன் ரேஸ சேர்ந்தவங்க நம்மள பார்க்க மட்டும் தான் முடியும் வெளியில இருந்து. அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி நம்மள பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, இங்க இருக்க ஹியூமன்ஸ நம்ம வந்து கொல்லுவோம். அத அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும். ஹியூமன்ஸ நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டா இருக்க டீமன் சொல்ல, கீழ இருக்க டீமன்ஸும் ஆமா நம்ம எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ வந்து கொல்லணும். நம்ம இந்த ரகசிய உலகத்திலிருந்து வெளிய போறதுக்காகவும், நம்மளுடைய ஃப்ரீடம்க்காகவும் நம்ம இங்கருந்து முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டா இருக்க டீமன் சொல்லுது. அதே சமயத்துல அந்த டீமன் கையில இருக்க அந்த மிரருமே வந்து எதையோ ஒண்ணு வந்து சென்ஸ் பண்ணுது. ஆமா என் கையில இருக்க இந்த மிரர் அது எதையோ சென்ஸ் பண்ணுது. இதோட பாதி அப்ப அது வெளியில வந்துருச்சாம். அந்த பாதிய எடுத்து நான் இது கூட மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா, என்னால தாவோ ரிலேமவே வந்து உடைச்சு எறிய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டா இருக்க டீமன் வந்து சந்தோஷப்படுது. இது வெளியில இருக்க நம்ம ஹோலி ஏக்னஸ், கிங் மிங்டி எல்லா பேரும் வந்து பார்த்து ஷாக்கிங்ல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.